நாடாளுமன்ற தேர்தலில் தீய சக்தி திமுகவை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா வலியுறுத்தியுள்ளார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா பிரச்சாரம் மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் சார்பனாமேடு பகுதியில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பிரச்சாரத்தில் பேசிய அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா, அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை திருட்டு திமுக நிறுத்திவிட்டதாக கடுமையாக சாடினார். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு நிம்மதியா செலவு பண்ற நிலைமை இந்த திருட்டு திமுக ஆட்சியில கிடையாது. ஏழை பெண்களுக்கு எத்தனையோ செலவு. இன்னைக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி கிடையாது, தாலிக்கு தங்கம் கிடையாது, பெண்களுக்கு மானியம் கிடையாது, ஒழுங்கான உரிமை தொகை கிடையாது, கேஸுக்கு மானியம் கிடையாது, அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது. எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. அவங்க கொடுக்கிற 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன நாக்கா வலிக்க முடியும்? யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இன்னும் மக்களை எத்தனை நாள் ஏமாத்துவாங்க? ஆணவம் பிடிச்ச அராஜகமான திமுக, திருட்டு திமுக, திமிர் பிடிச்ச திமுக உங்களுக்கு தேவையா? இந்த தீய சக்தி திமுகவை இந்த தேர்தலோட தூக்கி போடுங்க. மதவெறியை தூண்டி ஒற்றுமையை பிரித்து பாஜக ஆள நினைப்பதாகவும் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா கடுமையாக விமர்சித்தார். பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிஜேபி காரங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பிரிட்டிஷ் நம்மளோட ஒற்றுமையை பிரிச்சு ஆண்டாங்க. பிஜேபியும் நம்மள பிரிச்சு ஆள ஆசைப்படுறாங்க. நமக்குள்ளார மதவெறியை தூண்டி நம்ம ஒற்றுமைய உடைச்சு ஆள்றதுக்கு பிஜேபி முயல்றாங்க. பிஜேபி விஷயம்னா திமுக கெட்டு போன விஷயம். அது இன்னும் ரொம்ப டேஞ்சரானது. அவங்க இந்த நாட்டுக்கு தேவையில்லை. பிஜேபிய பாத்தீங்கன்னா ஹிந்து முஸ்லிம பிரிச்சு ஆட்சி பண்ணுவாங்க. திமுக காரங்களை பாத்தீங்கன்னா இவங்க தகுதியானவங்க, இவங்க தகுதி இல்லாதவங்கன்னு அடையாளப்படுத்தி ஆட்சி பண்ணுவாங்க. இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் திருட்டு திமுக செயல்படுவதாக அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா குற்றம் சாட்டினார். வேலூர்ல எத்தனையோ இடம் இருக்கு. பிஜேபிக்கு மாத்தி இடம் கொடுத்திருக்கலாம் இல்ல மீட்டிங் நடத்துறதுக்கு. 50 வருஷமா கூட்டு தொழுகை பண்ணி கொண்டாடுற இஸ்லாமிய மக்களோட உரிமைகளை பறிக்கிறதுக்கு திருட்டு திமுகக்கு என்ன அருகதை இருக்கு? திமுகவோட உண்மையான முகத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். எப்ப தேர்தல் வந்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்காக பொய்யான விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுத்து ஏமாத்துவாங்க திமுக. வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் KC வீரமணி உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். பிரச்சாரத்தில் பேசிய அவர், பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு திமுக இஸ்லாமிய மக்களை ஏமாற்றுவதாக கடுமையாக சாடினார். 50 வருஷமா வேலூர் கோட்டைக்கு முன்னாடி கூட்டு தொழுகை நடத்தி கொண்டாடுறது இஸ்லாமிய மக்களோட பழக்கம். அதுக்கு 10ஆம் தேதி 11ஆம் தேதி பர்மிஷன் வாங்கி அத்தனை துறையிலையும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி இஸ்லாமிய மக்கள் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கிற திமுக அரசாங்கம் மோடி பிரச்சாரத்துக்காக மோடி மேடைக்கு அதே கோட்டைக்கு முன்னாடி 10ஆம் தேதி பர்மிஷன் கொடுத்து பிரம்மாண்ட மேடை அமைச்சு அங்க காவி கொடி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய மக்கள் போய் கேட்டா 10ஆம் தேதி மீட்டிங் நடக்கட்டும், நீங்க 11ஆம் தேதி ரம்ஜான் கொண்டாடுங்க, தொழுகை நடத்துங்கன்னு சொல்றாங்க. ரம்ஜான் 10ஆம் தேதி நடக்குமா 11ஆம் தேதி நடக்குமான்றது இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? கேலண்டர் படி ரம்ஜான் நடக்குமா?
சவுதியில மக்கால தலைமை இமாம் வந்து பிறைய பார்த்து அறிவிப்பார் ரம்ஜான் என்னைக்குன்னு. அந்தந்த நாட்டுல இருக்கிற தலைமை இமாம் அறிவிப்பாங்க பிறைய பார்த்து இன்னைக்கு ரம்ஜான் நடக்கும்னு. ரம்ஜான் இன்னைக்குதான் கொண்டாடணும்னு இந்த திருட்டு திமுக முடிவு பண்ணி மக்களை கட்டாயப்படுத்த முடியுமா?